ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை தான் இந்த கேஸ் சிலிண்டர் ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே தீர்ந்து போகுதே, இது எப்படி 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்க வைக்கிறது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவீங்க. இனிமேல் கவலையே படாதீங்க. கேஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 4 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக அது தாக்கு பிடிக்கும். வாங்க ஒவ்வொரு டிப்ஸாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, கேஸ் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே போல் தான் நம்ம தட்டக்கூடிய அந்த லைட்டர் ஒருவேளை சில நேரங்களில் ஒழுங்காக தட்டாமல் இருக்கலாம். அப்படி இல்லையா, நமக்கே தெரியாமல் லைட்டாக உள்ள தண்ணி இறங்கியிருக்கலாம். அதனால் நீங்கள் வாங்கும் போதே நல்ல பிராண்டட் லைட்டராக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஏதாவது உள்ளே போயிட்டு நம்ம கேஸை ஆன் பண்ணி வச்சுட்டு லைட்டரை போட்டு டக்குன்னு அடிப்போம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. லைட்டர் ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் கேஸை ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான லைட்டரை பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2வது டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் எப்படியோ 2 ஜன்னலாக தான் இருக்கும். ஒரு பக்க ஜன்னலை மூடி வச்சுக்கோங்க, ஒரு பக்க ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பக்கமே திறந்து வச்சா காற்று சில நேரங்களில் வேகமாக வீசும். அப்போ நமக்கு சர்ன்னு கேஸ் உறிஞ்சிட்டே போயிடும். 3வது பாயிண்ட் என்னென்னா, ஒரு சில பேர் பாத்திரம் கழுவிட்டு அப்படியே உடனே ஈரப்பாத்திரத்தை தண்ணி கூட வடிய வைக்காமல் அடுப்பு மேலே தூக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த தண்ணி வடிஞ்சு நல்லா காஞ்ச பாத்திரம் அப்படின்னா உடனே சூடாயிரும். நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம், கடுகு போட்டுடலாம். அதே இது ஈரப்பாத்திரத்தை தூக்கி உடனே வைக்கும்போதும் அந்த பாத்திரம் சூடாகிறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் இப்படி நமக்கே தெரியாமல் கேஸ் போயிட்டு இருந்தால் நம்மளோட சிலிண்டர் 1 மாதம் இல்லை 15 நாளில் தீர்ந்து போயிடும். அடுத்தது 4வது டிப்ஸு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எல்லார் வீட்லேயுமே முந்தின நாள் உள்ள குழம்பு, கூட்டு, காய்கறிகள் எதுனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணுறோம். அப்படி வைக்கும்போதும் இப்போ நேற்று வச்ச குழம்பெடுத்து இன்றைக்கி சூடு பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே அடுப்பு மேலே தூக்கி வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு கூலிங்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி அதை சூடாக்குங்க. அப்படின்னா 2 நிமிஷத்தில் கொதிச்சிரும். கொதித்த உடனே டக்குன்னு நீங்கள் கிட்டையே நின்று அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வாங்க. இல்லை, அடுப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு டிவி பார்க்குறதோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட பேசுகிறதோ இந்த மாதிரி பழக்கங்கள் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா முதல்ல அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தினமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அடுப்பில் சோறு பொங்குவோம். சோறு பொங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி எல்லாம் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு குக்கரில் வேக வைக்காமல் ஒரு பானையில் எதுலையாவது வேக வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பருப்பையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோறு பொங்குற அந்த வெந்நி கொதிக்கும், அந்த வெந்நியை கொஞ்சமாக கோரி அப்போவே புளியெல்லாம் ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடுப்பில் நீங்கள் குழம்ப வச்சுட்டு அந்த குழம்பு கொதிக்கிற டைமில் சில பேர் புளி எடுத்து ஊற போட்டு குழம்பு கொதிக்கட்டும் புளி ஊறட்டும் அப்படின்னு சொல்லி அதுலேயே டைமும் வேஸ்ட்டு பண்ணுவீங்க, கேஸும் நமக்கு வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி காய்கறிகள் எது இருந்தாலும் குழம்பு கூட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு கடுகு, பச்சை மிளகாயிலேருந்து எல்லாமே நீங்கள் பக்கத்துலேயே தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சோறு குக்கரில் வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. வடித்த சாப்பாடு தான் என்றைக்குமே நம்மளோட உடம்புக்கு நல்லது. இது என்னோட நல்ல குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொருக்கா ஒரு பெரிய பானையில் வெந்நி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது பெரிய பானைன்னு கூட சொல்ல முடியாது, மீடியம் சைஸ் பாத்திரத்தில் வெந்நி போட்டுகிட்டே இருப்பாங்க. இதனால் நமக்கு என்ன ஆகும், கேஸ் போய்கிட்டே இருக்கும். போடுறத எவ்வளோ பெரிய பானை உங்களுக்கு கடையிலேருந்து வாங்க முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு பானை வாங்க முடியலைன்னா கண்டிப்பாக ஃப்ளாஸ்க் இல்லாத வீடே இருக்காது. வெந்நியை போட்டு உங்களுக்கு அப்பப்போ சூடாக குடிக்கணும் அப்படின்னா ஃப்ளாஸ்கில் அடைச்சி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, பெரிய பானையில் வெந்நி போட்டோம் அப்படின்னா அந்த வெந்நியை நம்ம எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். அதே டைமில் சோறு பொங்குறதுக்கு அந்த வெந்நி எடுத்து நாம் சோறு பொங்குற பானையில் ஊற்றி மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடாக்கும் போது நமக்கு வெந்நி உடனே சூடாயிரும், கொதிச்சிரும். அரிசியை தூக்கி கழுவி நம்ம போட்டுக்கலாம், குழம்பு வைக்க கோரிக்கலாம். அதனால தான் எப்போவுமே நீங்கள் ஒவ்வொரு டைமுக்கு வெந்நி போடாமல் மொத்தத்தில் ஒரு பெரிய பானையில் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி
2 in 1, அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படி சொல்லுவாங்க. எல்லாருமே நல்லா யோசிப்பீங்க. என்ன அப்படின்னா, இட்லி அவிக்கும்போது இட்லி கொப்பரையில் கீழே வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருப்போம். அந்த தண்ணி எப்போவுமே சும்மா தான் இருக்கும். மேலே உள்ள தட்டில் தான் இட்லி ஊற்றி வச்சுருப்போம். அந்த தண்ணியிலேயே முட்டை, உருளைக்கிழங்கு, பட்டாணி இந்த மாதிரி பொருட்களை கீழே வேக வைங்க. மேலே இட்லியும் வெந்துக்கிட்டு இருக்கும், கீழே உருளைக்கிழங்கு பட்டாணியும் வெந்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுப்பில் சோறுக்கு வைக்கும்போது தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு வைங்க. இவ்வளோ அரிசி தான் போட போகிறோம், இவ்வளோ தண்ணி தான் தேவை அப்படின்னு. மடத்தனமாக நம்ம தண்ணியை வைக்கும்போது அது கொதிக்கிறதுக்கே லேட் ஆகும். அதனால் நமக்கு கேஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குக்கரில் விசில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சுருப்போம். அந்த மாதிரி செய்யாதீங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில், அதாவது சிம்லையே போட்டுட்டு வந்து நீங்கள் டிவி கூட பார்க்கலாம். அது மெதுவாக 3 விசில் வந்தால் கூட நமக்கு பருப்புலாம் சீக்கிரமாக வெந்துடும். சும்மா குக்கர் அடுப்பில் இருக்குன்னு நீங்கள் அடுப்பை கூட்டி வைக்காதீங்க. என்னோடய டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.